இருப்பா பொறுப்பா எடுத்துக்கப்பா எடுத்துக்க ஆடியன்ஸ்க்கு இது புடி விட்டுட்டு வாங்குறான்னு சொன்னா விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா? என்ன பண்ண போறேன்னா சிசி ஐயோ மனசு என்னன்னா இது வந்து டிசிசி அப்படின்னா ஒண்ணும் இல்ல டைட்டஸ் கிறிஸ்பி சிக்கன் வாங்க சமைக்கலாம். நீங்க பார்ட் 1க்கு கிடைச்ச வரவேற்பு சூப்பரான வரவேற்பு 150 வியூஸ் கிடைச்சிருக்கு. தம்பி ஃபெயில் ஆயிருக்க நீ ஃபீல் பண்ணும்டா அடுத்த தடவை பாஸ் பண்ணு போ. ஆனா பரவாயில்ல இப்பதான் ஆரம்பிக்கிறோம் அதனால காசு எல்லாம் கொடுங்க. இப்ப பர்ச்சேசிங்க்கு போவோம். காசு கொடுங்கடா. காசு இல்ல காசு தான் இல்ல நான் போய் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரேன். சரி நான் ஏடிஎம்ல இருந்து ஜிபே பண்ணிடுறேன். பட்டத்தன்றா ஹாய் गाइस இப்போ நம்ம எங்க போறோம்? பர்ச்சேசிங் பண்ண போறோம். சசி காசு இல்ல ஏற்கனவே பாருங்க இது எப்படி கிறிஸ்பியா இருக்கு. இதெல்லாம் சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உடம்பு கெடுதல். மேகில சாப்பிடாதீங்க, இதெல்லாம் உடம்பு கெடுதல். உண்மையாலுமே தான் சொல்றேன். காசு இல்ல சொல்றது கேளு. கம்முனு வா. போட்டது ஆளுக்கு 20 ரூபா 30 ரூபா 40 ரூபான்னு போட்டுதான் கறியே எடுத்திருக்கோம். சரி இல்ல ஒரு ஐடியா பர் லோடு இறங்கும் 2 பேரும் மூட்டை தூக்கி போட்டுட்டு வேணா வாங்கிக்கலாம். அததான் பண்ணி ஆகணும். எனக்கு வேற வழி தெரியல. ஏமாந்துட்டோம். அந்த சூப்பர் மார்க்கெட்ல வாங்கணும் சாப்பாடு போட்டு பொடி அவங்க மாத்தி சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நேரா வீட்டுக்கு போயிட்டு நம்ம மேல சந்திக்கலாம். பாய். ஃபர்ஸ்ட் கழுவிக்கலாம். கிறிஸ்பி சிக்கன் சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நல்லா இருக்கும். எல்லாமே கம்மியா சாப்பிடுங்க, அவ்வளவுதான். இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நல்லவங்களாட்டும் அந்த பக்கம் பேசிட்டு இந்த பக்கம் அதையே அவங்க பண்ணுவாங்க. முன்ன நான் பண்ணல மேகி எல்லாம் சாப்பிடாதீங்க உடம்புக்கு கெடுதல்னு பாருங்க. நானே கிறிஸ்பி சிக்கன் சாப்பிடுறேன். அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. எல்லா இன்ஃப்ளூயன்சரும் இல்ல, எங்களை மாதிரி ஒரு சில நல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸும் இருக்காங்க. பொறுப்பா இருக்கீங்களேன்னு பாராட்டி பட்டம்லாம் கொடுப்பாங்க. அதை அப்படியே வெட்டிக்கிட்டு வீடு போய் சேருங்க. மலை சாரல் மாதிரி தூவி விட்டு எல்லாம் பெரட்டியாச்சு. இனிமேல் நம்ம நைட்டு சந்திக்கலாம். காய்ஸ் டைம் இப்போ 11:30 சனிக்கிழமை நைட். வாங்க நம்ம பாய்ஸ் என்ன பண்றாங்க பார்க்கலாம். டேய் இவனை எதுக்குடா கூப்பிட்டீங்க? வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். டேய் அவனை எதுக்குடா கூப்பிட்டீங்க? வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். கறி கம்மியா இருக்க மாதிரி இருக்குடா. நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்க. நான் பெரட்டும் போது பார்த்தேன்டா கறி கம்மியா இருக்க மாதிரி இருக்குடா. கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கா? சசி என்னடா ஏதோ புதுசா கேறீங்க இதை பத்தி. கறி எவ்வளவு இருந்துச்சு நான் பார்த்தேன். பெரட்டப்ப கறி கம்மியா இருக்குது. கறி எங்க எடுத்துக்கிட்டு வச்சது குர்ராசி. என்ன பத்தி இப்படி நினைக்கிறீங்க? நான் போய் கறி எடுக்கிறேன். பச்சையா நடிக்கிறேன். நீதான் எடுத்துக்கிற. எடுத்து வச்சா குடுறா. என்னக்கா விளாட்டுறீங்க? இவ்வளவு சல்லையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நான் எடுக்கலடா. எடுத்தீங்க குடுங்கடா. சீக்கிரம் ஆரம்பிக்கலாம்டா. எடுத்து என்ன பண்ண போறோம்? நைட்டு நீங்க 2 பேரும் சில்லி போட்டு சாப்பிட பிளான் பண்ணிட்டீங்க. நாங்க தோணதுக்கு அப்புறம் நாளைக்கு விளாட போண்டா எடுறா. எடுக்கவே இல்லை. நான் சத்தியமா தொடக்கூட இல்லை. எடுக்கல சத்தியமா எடுத்து நான் வேற ஒண்ணு பண்றேன். வேற ஒண்ணு பண்ணுவேன். ஒண்ணும் இல்ல. காலைல எந்திரிச்சு சாமிக்கு காசு உடச்சு போட்டுருவோம். 1 ரூபா காசை எவன் எடுத்தானோ அவனுக்கு காணிக்கும். நீ போ, நீ எதுவும் சொல்லாத. சமையல் ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் பறக்க விடுறோம்.
ரமணேஷ் தான் உண்மையா நீ ரமணேஷ் நீ வேலை செய்யறதுனால உனக்கு சேனல்ல ப்ரமோஷன் தான். சம்பளம்லாம் இல்ல, வேலை மட்டும் தான் தெரியும். நீங்க புது சப்ஸ்கிரைபரா இருந்துச்சுன்னா எங்க சேனலுக்குள்ள உள்ள போய் பாத்தீங்கன்னா 750 வீடியோ மொத்தம் இருக்கும் 2 வருஷத்துல. ஆனா வெறும் 3200 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்கோம் நண்பா. வீடே எந்திரிக்க மாட்டேங்குது. வீடு எந்திரிக்கணுமா? நமக்கு அப்புறம் ஆரம்பிச்சாங்க மலை எந்திரிச்சிட்டு இருக்கு வீடு. இங்க வீடே எந்திரிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் அடைஞ்ச ஒரு பூசமும் பிடிச்ச போன ஒரு சேனலை நீங்க இந்த உலகத்திலே பாத்துருக்க மாட்டீங்க. உனக்கு கஷ்டமா இல்லையாடா? நீ வலிச்சாலும் வலிக்கல என்னடா சொல்லுவ? போடா. கையிலடா வீடியோவே எடுக்கிறதுல ஒன்னும் எடுக்காது. அது கால் ஓவராக்டிங் பண்ணினா ஓடாது. வீடியோ வியூஸ் ஏற்கனவே 150 100 ஆயிரும். இவர்தான் எங்க ஊர் சமந்தா. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் அதெல்லாம் உருப்படாது. அவனால இப்படியே போயிடும். இந்த மாதிரிதான் இருக்கணும். நான் இவங்க மாதிரி என்டர்டைன்மெண்ட் மட்டும் பண்ண மாட்டேன். ரமணேஷ் பாருங்க, ரமணேஷ் ஒரு உழைப்பாளி, நான் ஒரு கேங்லயே நாங்க 2 பேர் தான் உழைப்பாளி. இன்னைக்கு பர்ஃபெக்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் நீங்க வந்து வேர்ல்டு வைடு பார்த்திருக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு டிஷ் இது. அதான் முன்னே சொன்னேன், சிக்கன் சாண்ட்விச், பிரெட் ஆம்லேட், இது ரெண்டுத்தையும் சேர்த்து 2 விரலில் சிகரெட் வச்சு அடிக்கும் போது தீபந்தான். ஏய் இந்தாப்ல சொந்தக்காரலாம் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிரெட் படு உள்ள போய் வீட்டுல நமக்கு. ஏய் ஆனா ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணக்கூடாது ஜோசி. இந்த வயசு போனா வேற வயசு இல்ல. என்னடாப்பா வயசு உனக்கு? நானே அவ்வளவுதான். கிறிஸ்பி சிக்கன் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த பக்கம் சாண்ட்விச்சுக்கு சிக்கன் ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்க ஃபுல் சிக்கன். நம்ம எல்லார் கேங்களையும் இந்த லிரிக்ஸே தெரியாம பாடுற ஒரு ஆள் இருப்பான். அது இவன் தான். அது சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து நீங்க பண்ணி நானும் பாடுவேன். சசியை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சசியை பத்தி புரிஞ்சிட்டு இருக்கு. செம்மையா ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல் ட்ரீட் தான் நமக்கு. சிக்கனே வந்துருக்காது. தப்பா நினைக்க கூடாது. என்னைக்குமே ஒருத்தர் தப்பா நினைக்க கூடாது. காரம் எல்லாம் போடல. காரமே இல்லடா இதுல. காரமே மிளகாத்திலே போடல. அது என்னோட உடம்புல இருக்க காரம் இறங்கிடுச்சு. சொன்னதெல்லாம் விட்டுருவேன். இப்போ ஒரு பண்ணி அது என்னது? இது நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை பண்ணு. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா பொழக்கலாம் இருக்கேன். கல்ல வைக்கிறான்டா கேமராவை. போட்டோம். செலவு மட்டும் தான் ஆயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் செலவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க காசுக்கோசரம் பண்றவங்க கிடையாது, ஆர்ட்டுக்கோசரம் நாங்க பண்றோம். ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. செம்மையா இருக்கு. நீங்க வந்து KFC-ல கூட இங்க பாருங்க. நவுறா பாருங்க. இப்ப செம்ம போக வரும் பாருங்க. இப்ப தெரியுதா ஸ்மோக் தெரியுதா உங்களுக்கு? அவ்வளவு சூடா இருக்கு.
எப்பயுமே என்ன சாப்பிட்டாலும் அந்த ஒரு அரசல் போடும் போது எடுத்து சாப்பிடுற பீஸ் இருக்கு தெரியுமா, அது எனக்குமே தரோம். சமணத்துக்கு வெளியே கடை போட்டோம்னா நான் கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான். நம்ம மம்மி சொன்ன சமஸ்கிரிட் வீடியோ ஓகே, ஏதாவது ரிப்ளை வந்துச்சா? ஒண்ணுமே ரிப்ளை வரல. சொன்னியா இவனுங்கள்ட்ட? செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ மேட்டர் தெரியுமா? ஆமாடா, செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோக்கு ஆடிஷன் ஒண்ணு வச்சாங்கடா, ஆன்லைன் ஆடிஷன். நான் காலையிலே எடுத்து போட்டுட்டேன் வீடியோ ஒண்ணு வந்து மாமன் படத்துல இருந்து எடுத்து நடிச்சு போட்டேன். காலையில போட்டேன், எனக்கு ஒரு ரிப்ளையும் வரல. என்னடா ரிப்ளை வர மாட்டேங்குது, சரி அது பெரிய இதுன்றனால கொஞ்சம் லேட் ஆகும்னு பார்த்தேன் வரத்துக்கு. இவன் சாயங்காலம் வீடியோ அனுப்புவான், உடனே ரிப்ளை வந்துருச்சு. சரி பொறாமையாயிருச்சு எனக்கு. செம்ம பொறாமையாயி போயிருச்சு. என்னடான்ட்டு திரும்ப அந்த வீடியோ அனுப்பினா எனக்கு அதே மெசேஜ் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அது ஏய் எல்லாத்துக்குமே வரும், யார் போட்டாலுமே வரும். தோத்துக்கிட்டே இருக்கீடா. தளபதி ரிட்டையர் ஆயிட்டாரு கன்ஃபார்ம், அது ரிட்டையர் ஆயிட்டாரு அவர் அடுத்த வருஷம். ஆனா லியோ 2 இருக்கு. என் நண்பர்களே, இப்ப அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, வேற வழி இல்ல. யாரோ ஒருத்தர் லியோ 2 நடிச்சுதான் ஆகணும். அவரு மாதிரியா இருக்க ஒருத்தர் நடிச்சவனும், வேற வழி இல்ல. நான் இறங்கிதான் ஆகணும். இப்ப இறங்கிதான் ஆகணும். நீங்க வந்து அவருக்கு பதில் இறங்குறீங்களா? வேற வழி இல்லப்ப. பேரு உனக்கு ஓடுறவுதான் மரியாதை. சொருப்பியே அடிப்பேன், ஒருத்தன் வளரக்கூடாது, ஆணி கட்டி அடிப்பேன். ஒருத்தன் வளர்றது யாருக்கும் பிடிக்கும். உனக்கு வந்து இது போடுறதா என்ன வன்மம் வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போக சொல்றாங்க. சினிமா ஆமாடா, சினிமா இண்டஸ்ட்ரி நடிப்பேன்டா, நான் நாளைக்கு நடிப்பேன்டா. நாளைக்குன்னா எந்த நாளைக்கு? ஒரு நாள் வரும். அமைதியா அமைதியா இருந்து போலாம். ஒரு செகண்ட் போதும், நாள் வரும். பேச்சு வாங்காதாரமா. லியோ 2 இல்லனாலும் லியோ 3, லியோ 3 இல்லனா லியோ 4 ல இருக்கு. தோஸ் இல்ல இது. சரி மாஸ்டரே திருப்பிடா நீங்க. மூணு சாண்டல் போட்டா போதுமா? 4 போடுறா, போய் சாப்பிட்டு போடுற மாஸ்டர் பெட். ஏதோ சொன்னா அப்புறம் என்னை கோமா இருப்பீங்க. சமைக்கிறத விட சுத்தம் பண்றதுதான் ரொம்ப கொடூரமான விஷயமே. எப்படி கந்தரங்கலம் பண்ணிட்டோம், ஆனா சத்தியமா நாங்க சுத்தம் பண்ணிடுவோம். என்னடா இது? இதுதான்டா டே சிக்கன் பிரெட் ஆம்லேட் தான்டா செமையா இருக்கு பாக்கிறதுக்கு. உண்மையாலுமே இந்த தடவை உண்மையாலுமே செம்ம டேஸ்டா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. ரமணேஷ் நீ சாப்பிட்டு சொல்லுங்க. ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். நீ ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம தான் வின்னர். சாப்பிட்டுட்டு பேசுறேன். இன்னைக்கு ஓவர். பப்ளிக் எக்ஸாம் பசங்களுக்கு வரனால வீடியோ எல்லாம் கொஞ்சம் இர்ரெகுலரா வரும். பப்ளிக் லீவ்ல பட்டையை கிளப்பிடலாம். போயிட்டு இருக்கிறோம். பாய். வீடியோ மட்டும் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்லாம் பண்ணணும். அப்புறம் ரைட் ஹேண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம்.